வருகின்ற 18ஆம் தேதி என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், மக்களால் எதிர்காலத்தில் ஆட்சி கட்டிலே அமரக்கூடியவர், அவர் வருகை தருகிற இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறை என்னென்ன வேண்டுகோள் வைத்தார்களோ அதை காட்டிலும் கூடுதலாக பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வந்து செல்கின்றவர்களுக்கு தனியாக பாஸோ அல்லது ஐடி கார்டோ QR கோடோ கிடையாது. பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து அவர் உரையை கேட்டு எதிர்கால தமிழகத்தினுடைய அரணாக இருக்கின்ற ஆட்சி கட்டிலே அமரப்போகிற மக்களால் இளைஞருடைய எழுச்சி நாயகனாக மக்கள் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் முதலில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்டத்தில் மட்டும்தான் பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் அருகாமையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தன்னலம் கருதாது இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு எல்லோரும் முழு ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இங்கே வருகை தருகிற போது 20 இடங்களிலே சின்டெக்ஸ் நீர் நிரப்பி கொடுக்கப்படும். 1 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளே வழங்கப்படும். அதே போல இங்க இருக்கின்றவர்களுக்கு ரெஸ்ட் ரூம் என்று சொல்லப்படுகிற 10-20 இடங்களிலே அமைத்து தரப்படும். அது மட்டுமல்ல, இங்கே ட்ரோன் மூலமாக 5 ட்ரோன் மூலமாக காவல்துறை ட்ரோன் கண்காணிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 40 கேமராக்கள் 60 கேமராக்கள் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை இங்கிருந்தே மானிட்டர் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வருகின்றவர்களுக்கு உடனுக்குடன் நிவாரண பணியை ஆற்றுவதற்கு வாக்கி டாக்கியில் 60 பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதிலே 10 வாக்கி டாக்கியில் நம்முடைய 14 ஆம்புலன்ஸ், 42 மருத்துவர்கள், 72 அங்கே செவிலியர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். ஆகவே அதற்கான அனைத்து பாதுகாப்பும் சீரோடும் சிறப்போடும் செய்யப்பட்டிருக்கு. இடத்திலே சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இதற்கு பாஸ் கிடையாது, QR கோடு கிடையாது, ஐடென்டி கார்டு தேவையில்லை. எல்லோரும் வந்து அவரை உரையை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பும் வரையிலும் நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கணும்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க. இல்ல, இவர் மேற்கூரை அமைஞ்சிருச்சு பாருங்க. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் தான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். வெளி மாவட்டத்தில் வர நீங்க எனக்கு தனியா கேட்டாங்க எப்படி தெரியுங்க? எங்களுடைய நடவடிக்கை இங்கே 25,000 பேர், 10,000 பேர் கழக தொண்டர்கள், 25,000 பொதுமக்களுக்கு தான் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஈரோடு மாவட்டத்திலே நிகழ்ச்சி முடிந்தவுடன் வெவ்வேறு மாவட்டத்திற்கு தொடர்ந்து பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்துட்டாங்க. சார், நீங்க ஒவ்வொரு கேள்வி இப்படி கேக்குறீங்க. முதல்ல என்னங்கிறீங்க, வேறு மாவட்டத்துக்கு வருவாங்களான்னு கேக்குறீங்க. வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. காவல்துறை வேண்டுகோள் வைத்திருக்கிறதை தவிர நாங்கள் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் காவல்துறையை சார்ந்த அதிகமான கூட்டம் இவருக்கு வரும் என்ற முறையில் எல்லா மாவட்டம் இங்கே கூடினால் இந்த இடம் தாங்காது, காவல்துறையால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்ற முறையிலே தான் அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்களே தவிர வேறொன்றுமில்லை. எங்களுக்கு எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் ஒன்று இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தேர் ஊடினால்தான் தேர் ஊடி இழுக்க முடியுமே தவிர
இல்லை என்றால் இருக்க முடியாது. நாங்கள் யாரையும் வேண்டாம்னு சொல்லி நீங்க ஒரு கொஸ்டின் போட்டு என்னை மடக்கிறீங்க. நாளைக்கு இல்ல எப்படி இருங்க, என்ன பண்ண போறீங்க? அது என்ன ஐடென்டி பண்ண முடியுமாங்க? இல்ல இப்ப இருங்க கூட இருங்க குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல ஏனுங்க, இந்த மாதிரி கொஸ்டின் போட்டு எங்களை மடக்கூடாது. தயவு செஞ்சு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு பத்திரிகை தலைமைக்காக 2 கொஸ்டினை போட்டு ரோலிங் ஓட்டிடாதீங்க. தயவு செஞ்சு தயவு கூர்ந்து உங்களுக்கு கேட்கறது இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கிறதுக்கு நீங்களும் நாளைக்கு ஒத்துழைப்பு. ஏதாவது முக்கிய சார், அமைச்சர்கள், சார், முன்னாள் சார், அமைச்சர்கள் சார், யாராவது வரதுக்கு வாய்ப்பு பேச இருக்குங்களா? ஆரம்பிச்சாரு. உங்களை தவிர ஏதாவது முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் வரதுக்கு வாய்ப்பு இணையறதுக்கு இனி இருக்கா? அது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து நீங்க தான் தேர்தல் வியூகங்களை வந்து வகுத்து கொடுத்தீங்க, பயண திட்டங்களை அமைச்சு கொடுத்தீங்க. இப்ப தாவேக தலைவர் விஜய்க்குமே தொடர்ச்சியாக, அதாவது ஈரோடு இதுக்கு அடுத்தபடியான பணிகளை வந்து நீங்க அதுக்கான திட்டமிடலை மேற்கொள்ளுங்க. இல்ல அவரு விருப்பப்பட்டால் அதை செய்வேன். இதுவரையும் அந்த மாதிரி உங்கள்ட்ட பேசி இல்ல நீ தானே ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நடக்குது.